Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நாங்கள் CorelDraw X7 பேசிக் டியூட்டோரியல் ஷேப்ஸ் டூல்ஸில் ரெண்டாவது பார்த்தோம். முதல் வீடியோவில் மூணாவது வீடியோவில் பார்க்குறோம் பார்ட் த்ரீ நாங்கள் பார்க்க போகிறது அட்ராக்ட், ரிப்பல், மஜில், ரஃப்கான் இந்த 4 டூல்ஸையும் பார்க்க போகிறோம். இது ஷேப்ஸ் டூலில் அடங்குறது. ஷேப்ஸ் டூல்ஸ் உள்ள அடங்குறது 8 டூல்ஸில் முதல்ல 4 வகையான டூல்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஷேப், ஸ்மூத், மேர், ஸ்விர்ல். அடுத்தது 4 அட்ராக்ட், ரிப்பல், ஸ்மஜ், ரஃப்கான் இந்த 4 வகையான டூல்ஸையும் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல்ல அட்ராக்ட் எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். வாங்க. அட்ராக்டை செலக்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இந்த அட்ராக்ட் டூல்ஸ் எப்படி சொன்னோன்னா, இதில் நாங்கள் இந்த மவுஸை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு எந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துலேருந்து இது மாதிரி ஒரு ரவுண்டில் கேவில் மூவ் ஆகும். இந்த மூவ் ஆனதை நாங்கள் இப்படியே இந்த மவுஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைனை பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகணும்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப ஹோல்ட் பண்ணுங்க, லைனு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். அதே மாதிரி பாருங்க, இந்த லைன் கொஞ்சம் இந்த பக்கம் வரணும்னா சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் இங்கிட்டு வச்சு அப்படியே மவுஸை ஹோல்ட் பண்ணினா அந்த லைன் கொஞ்சம் இந்த பக்கம் வரும். இது ஒரு மேக்னெட் மாதிரி தான். பாருங்க, இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு தான் அந்த லைன் மேக்னெட் மாதிரி அப்படியே இழுத்துட்டு வரும். பாருங்க, எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு அளவு ஒன்று மனுஷன்னா மவுஸ் வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணினா லெஃப்ட் கிளிக்கில் அது செலக்ட் ஆகும். இந்த லைன் கொஞ்சம் லெஃப்ட் சைடுக்கு வரணும்னா இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் எந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ மவுஸை அந்த லைன் அந்த இடத்துக்கு வரும். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் இந்த மேலே வரணும்னா மேலே வரும், கீழே வரணும்னா இந்த இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணால் கீழே வரும். ஓகே, இந்த டூல்ஸில் ஒரு மேக்னெட் டூல்ஸ் போடலாம். உங்களுக்கு அந்த லைன் எந்த இடத்துக்கு வரணும்னா அந்த இடத்துக்கு வரும். ஆனாலும் பாருங்க, இந்த வட்டத்துக்கு உள்ள இருக்கிற லைன் அது மட்டும்தான் மூவ் ஆகும். இப்போ நீங்க இந்த வட்டம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கு பாருங்க, அந்த வட்டத்துக்கு உள்ள இருக்கிற லைன் மட்டும்தான் மூவ் ஆகும். அப்ப நீங்க அந்த வட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணணும், பெருசாக்கலாம் சிறுசாக்கலாம். இந்த இடத்துல இதுல பாருங்க 60, 10, 20, 30 சொல்லி உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணலாம். இப்போ நாங்க 10 வச்சு பார்ப்போம். 10 வச்சு பார்த்தா பாருங்க, அந்த 10 வட்டத்துக்குள்ள எப்படி இருக்கும் அந்த லைன் மட்டும்தான் மூவ் ஆகும். பார்த்தீங்களா? வட்டத்துக்கு வெளியே லைன் மூவ் ஆகாது. மேக்னெட் மயிலுக்கு தான் அந்த வட்டத்துக்கு உள்ளே லைன் தான். பார்த்தீங்களா? அதுதான் அட்ராக்ட் டூல்ஸ். அதோட வேலை இதுதான் அட்ராக்ட்ஸ். ரெண்டாவது ரிப்பல் நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, ரிப்பல் டூலை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோம். இது நாங்கள் இப்போ மவுஸை அது ஒரு இடத்துல வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துச்சுன்னா பாருங்க, இந்த லைன் அந்த வட்டத்துக்கு ஹாஃப் சர்க்கிள் அதே மாதிரி செலக்ட் ஆகும். அதே மாதிரி தான் நாங்கள் வேறொரு இடத்துல வச்சு செலக்ட் பண்ணி பாருங்க, மவுஸை லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணுமா, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அது மூவ் ஆகும். விட்டோடனே அந்த ஷேப்ஸ் மாறும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நீங்க இப்போ வட்டம் இங்கே மூவ் ஆகும் அது பெருசாகும். உங்களுக்கு அந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். சரியா? பாருங்க, நீ வட்டத்தை மூவ் பண்ணினதோட அது பெருசாச்சு. இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணினா அது லெஃப்ட் சைடுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு ரைட் சைடுக்கு தான் ஆகணும்னு சொன்னா கொஞ்சம் இந்த மவுஸ் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணுங்க, லெஃப்ட் சைடுக்கு வந்துச்சு. அதே மாதிரி ரைட் சைடுக்கு வேணும்னா இந்த பக்கத்துக்கு மவுஸை மூவ் பண்ணிட்டு திரும்ப மவுஸை கொண்டு வாங்க சென்டருக்கு. பாருங்க, சென்டரை கொண்டு வந்தா அந்த மாதிரி இந்த பக்கம் வரும். இதுதான் ரிப்பல் இந்த டூல்ஸோட வேலை. சரியா? இது மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்க பேசிக்கா தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இதை சில இடத்துல சில டிஃப்ரெண்ட் டைப்ல உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது பேசிக் தான். நீங்க இந்த டூல்ஸ்ல என்ன பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க சில இடத்துல டிசைன் பண்ண போகும்போது இந்த வேலையை எப்படி பண்ணலாம்ன்றதை உங்களுக்கு அந்த டூல்ஸ் யாது வரும். அப்ப அந்த டூல்ஸ் மூலமா தான் இதை பண்ணலாம் என்றதை உங்களுக்கு விளங்கலாம். சில இடத்துல வேற ஸ்டைலாகவும் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல வச்சுக்கிட்டா பாருங்க, இப்படியாச்சு.
அந்த வட்டம் எப்படி இருக்குமோ அந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வருது. இப்போ பாருங்க இங்கே ஒரு லைன் வந்துச்சு. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அப்படி வராதே, ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கரெக்ட் கேவில் வரும் பாருங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு பண்ணினதுனால இது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் இல்லை, அதனால தான் அது அந்த லைன் அப்படி வந்துச்சு பாருங்க. இந்த லைன் பாருங்க. அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை அது செய்யும் பாருங்க. இந்த இடத்துல எப்படி ஆச்சு, அந்த இடத்துல இருக்கிற ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறும். ஓகே, அடுத்தது நாங்கள் வந்து அடுத்த டூல்ஸ் வந்து 3வது டூல்ஸை பார்க்க போகிறோம். ஸ்மட்ச். ஓகே, ஸ்மட்சை வந்து எப்படின்னு கேட்டா, இது வந்து உங்களுக்கு பாருங்க இந்த லைன் எல்லாம் ஸ்பீடாக உங்களுக்கு ஹாஃப் சைக்கிள் உருவாக்கலாம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ரிலீஸ் ஹாஃப் சைக்கிள் ஆகும். கிளிக் அண்ட் ரிலீஸ், ஜஸ்ட் கிளிக் அண்ட் ரிலீஸ் பாருங்க. ஜஸ்ட் கிளிக் அண்ட் ரிலீஸ் ஹாஃப் சைக்கிள் உருவாகும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ரிலீஸ். ஓகே, இதுதான் அதோட வேலை. ஓகே, அடுத்தது 4வது வந்து ரஃப்ஹான். ஓகே, ரஃப்ஹான் வேலை என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு கரடு முரடான ஒரு லைனை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு லைனை உருவாக்கும். உங்களுக்கு இதுலயும் டிஃப்ரெண்டான ஒரு லைன் வரும். இதுல வந்து உங்களுக்கு 10 mm இந்த கேப், இந்த 2 இதுல இருக்கிற கேப் வந்து 10 மில்லி. அதை வந்து கேப்பை கூட்டலாம். இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, டிகிரி வந்து உங்களுக்கு 20 ஆக்கி பாருங்க என்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு, இது சர்க்கிள் வந்து வர எப்படின்னு கேட்டா, இந்த சர்க்கிளுக்கு உள்ளதான் இந்த டிசைன் வரும். நீங்க சர்க்கிளை பெருசாக்கினா பெருசா வரும். சர்க்கிளுக்கு உள்ளுக்கு தான் இது வரும். நீங்க இந்த சர்க்கிளை பெருசாக்கினா அந்த சர்க்கிளுக்கு உள்ள மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியா நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டத்தை உருவாக்கிக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த லைனு வரும். பாத்தீங்களா. இப்ப நீங்க இந்த இடத்துல இந்த கேப்பை பாருங்க. இந்த கேப் வந்து உங்களுக்கு கூட்டணும்னா இப்ப 20 இருக்கிறத 30 ஆக்குறது. 30 ஆக்கிட்டு இந்த டீத் வந்து 3 தான் வச்சிருக்கு. 3 1 2 3. அப்ப 3 தான் இங்க வச்சிருக்கு. நீங்க அந்த டீத் உங்களுக்கு 5 வேணும். 5 வேணும்னு இங்க 5 ஆக்கிட்டு இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணினா பாருங்க 5 வந்துருச்சு. 1 2 3 4 5 வந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் அப்படி இல்லை, அந்த ஒன்று தான். ஏதாவது ஒன்று தான். லெஃப்ட் ரைட் பார்க்க போனா அது வந்து 1, லெஃப்ட் ரைட்டு 1, இப்போ லெஃப்ட் ரைட்டு அப்போ 2 அப்படித்தானா. இது பாருங்க, இதுல என்ன வித்தியாசம் ஆயிடுச்சுன்னு வந்துச்சா, அந்த வட்டத்துக்குள்ள நிறைய வந்துச்சு. அப்ப நீங்க அங்க 5 வந்து மாத்தினதுனால தான் நிறைய வந்துருச்சு. ஓகே, இதுதான் இந்த 4 டூல்ஸ்டையும் ஒர்க்கிங். இது வந்து பேசிக் நாலேஜை நீங்க பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எப்படி நீங்க டிசைன் செய்ய போறீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டூல்ஸ் யாது வரணும். இந்த வேலையை இதுதான் பண்ணுறேன், இந்த வேலையை இதுதான் பண்ணுறேன், இந்த உங்களுக்கு யாது வரணும். அதே மாதிரி நாங்க இப்ப முதல்ல பார்த்த அட்ராக்ட் டூல்ஸ் வந்து, இந்த அட்ராக்ட் டூல்ஸ் எப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு மேக்னெட் மாதிரி பாருங்க. நீங்க ஒரு ஏரியால வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அதெல்லாம் சுருங்கி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆக்கி கொடுக்கும். ஒரு மேக்னெட். இப்ப நீங்க இந்த ஏரியாவை பாருங்க, இந்த லைனும் ஸ்ட்ரெயிட் ஆகணும், இந்த ஏரியா எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆகணும். அப்ப இந்த வட்டம் சிறுசா இருக்கு, அந்த வட்டத்தை பெருசாக்கிட்டு ஒரு 30 வச்சு பாருங்க. இந்த ஓகே, வட்டத்துக்குள்ள ஆயிடுச்சு. இந்த லைனும் ஸ்ட்ரெயிட் ஆகும். அப்ப இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்ல இந்த மவுஸ் வட்டத்தோட சென்டரை கொண்டு போயிட்டு வச்சு நீங்க மவுஸை ஹோல்ட் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா பாருங்க ஸ்ட்ரெயிட் ஆகும். நீங்க இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணா கொஞ்சம் கிட்ட வரும். இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணா இந்த பக்கம் வரும். இந்த இடத்துல வச்சு பண்ணா இந்த பக்கம் வரும். அப்ப அந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணி தான் அந்த லைன் போகும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் ஆக்கணும்னா எப்படி ஆகும்னு சொல்லி பாருங்க.
ஸ்ட்ரைட் லைனை டச் பண்ணி தான் லைனு ஸ்ட்ரைட் ஆகுது. அப்போ இங்கே பாருங்க வட்டத்துக்கு உள்ளுக்கு ஏன்னா வட்டத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற லைன் ஸ்ட்ரைட் ஆகுது அந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணித்தான். நீங்கள் எந்த இடத்துக்கு சென்டர் பாயிண்ட் வைக்கிறீங்களோ பாருங்க அந்த இடத்துக்கு டச் ஆகித்தான் அந்த லைன் ஸ்ட்ரைட் ஆகும். இல்லைங்களா? இப்போ இதில் பாருங்க இந்த லைனை டச் பண்ணி தான் நாங்கள் இப்போ செய்கிறேன்னா இது அந்த லைனுக்கு செலக்ட் ஆகும் பாருங்க. அது மாதிரி தான். ஓகே வேலைங்கஷா இந்த 4 டூல்ஸ் இடையே என்னன்னு ஒன்று அட்ராக்ஷன், ரிப்பல், ஸ்மெஜல், ரஃப்ஹேண்ட். இந்த 4 டூல்ஸ்லையும் இதுதான் வேலை. ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு ஆன்சரை நான் தரேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைனை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் வந்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு அதை ஃபாலோ அப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலியில் இது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you for watching.